ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி ஹராம் என்று தெரிஞ்சிருக்கிறோம். சொன்னாங்க, வட்டி வாங்குபவர், வட்டி கொடுப்பவர், வட்டிக்கு கணக்கு எழுதுபவர், வட்டிக்கு சாட்சி சொல்பவர், இவர்களை எல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது பச்சை குத்துகிறவர்கள், அது ஆண்களோ பெண்களோ, அவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் நம்முடைய அலங்காரங்களில் எது ஹராம்னு தெரியணும். தாடி வைக்கிறோம் இல்லையா, மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில் தாடி வைக்கணும். அந்த தாடி வைக்கிறதுல கூட இப்போ சீக்கியர்கள் தாடி வைப்பாங்க, அவங்க தாடியை சுருட்டி 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 வச்சிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் யார் இப்படி தாடியை முடிச்சு போட்டு கொள்கிறார்களோ அவர்களை விட்டும் இந்த முஹம்மத் முற்றிலுமாக பொறுப்பு நீங்கியவன் சொல்லிட்டான். யார் தாடியை சுருட்டி வைக்கிறாங்களோ எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி என்னங்க, நீங்கள் தாடி வைக்கிறதாக இருந்தால் கூட அந்த தாடி எப்படி வைக்கணும், மார்க்கம் சொல்கிற முறையில் வைக்கணும். பாருங்கள், பல பேர் தாடியில் கூட நடிகர்கள் மாதிரி தாடி வைக்கிறது, விளையாட்டு வீரர்கள் மாதிரி தாடி வைக்கிறது. அப்போ இது என்னங்க ஹராம். இதற்கு அவருக்கு தண்டனை உண்டு. மீசையை பெருசாக வைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசையை ஒட்ட நறுக்குங்கள், தாடியை வளர விடுங்கள், இதான் அவங்களுடைய வழிகாட்டுதல். மீசையை ரொம்ப வைக்கக்கூடாது, மீசையை ஒட்ட நறுக்கிடுங்க, தாடியை வெட்டுங்க. மீசையை பெருசாக வைக்கிறவன் என்னை சார்ந்தவன் அல்ல, மீசையை வெட்டாதவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னு சொன்னாங்க. இப்போ மீசை சாப்பிடும்போது கீழே அந்த உதட்டில் படுற அளவுக்கு, உணவுல நனைகிற அளவுக்கு தாடினங்க மீசை முடிய வளர்ப்பது இருக்கிறது, அது ஜாயிஸ் இல்லை, அது ஹராம். அது அதனால மீசையை கத்தரிக்குமாறு என்ன செஞ்சாங்க, உத்தரவிட்டாங்க. நகங்களை நீளமாக வளர்க்கக்கூடாது, நீளமாக நகம் வளர்க்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. ஆனால் பெண்கள் நாகரீகங்கிற பேரில் நீளமான நகங்கள் வளர்க்கிறது, அந்த நகங்களில் பெயிண்ட் மாதிரியான நகப்பாலிஷை பூசுறது, எது ஒதுவ தடுக்குமோ, கடமையான குளிப்பை நீக்காதோ அந்த மாதிரியான இதெல்லாம் அலங்காரங்கிற பேரில் பெண்கள் பயன்படுத்துகிறாங்க.